ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டி போடுறீங்க, பொறாமைப்படுறீங்க. யாராவது முன்னுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள கீழே தள்ளி விட்டு எப்படியாவது முன்னுக்கு வரலான்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொடுமை. உங்களால் தான் என் வாழ்க்கையே பல வகையில் டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த கோபிநாத்னு ஒருத்தர் இருந்தான். அவன் மட்டும் 12th பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம் அப்போ அவன் வந்து என்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தானா ஒழுங்காக நான் மேக்ஸ் பார்த்துருப்பேன், நானாவது பாஸ் ஆகிருப்பேன். அவனுக்கு ஆறுதல் சொல்ல போய் அன்றைக்கி மேக்ஸ் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் 2 டைம் அது எடுத்து எழுதி அதை சமநிலைப்படுத்துறதுக்காக நான் எங்கெங்கேயோ போயிட்டு எவ்வளோ விஷயத்தை சால்வ் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த கோபிநாத் அவன் எக்ஸாம் எழுதி அவன் பெங்களூரில் போயிட்டு ஒரு நல்ல வேலையில் தான் இருக்கான். சரி, இவன் தான் எப்படின்னா அதே ஏரியாவில் சுரேஷ்னு ஒரு நபர். நான் சிவில் இன்ஜினியரிங் தான் படிக்கலான்னு நினச்சேன். சரி, அவர் அதை தகுந்த மாதிரி போது பார்க்காம அவர் ஒரு காலேஜில் போய் சேர்த்து விட்டு அந்த ஒரு கோர்ஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு மேலே கண்டினியூ பண்ணாமல் அந்த கோர்ஸு அது எதுக்கு படித்தன்ற கூட வேல்யூ இல்லாமல் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டார். அவர் 10,000 காசு கொடுத்தாங்க வீட்டில். அதை கிட்டத்தட்ட 10 லட்சம் டைம் சொல்லி காமிச்சிட்டாங்க. 10,000 காசு கொடுத்து காலேஜ் போகல, 10,000 காசு கொடுத்து காலேஜ் போகல, 10,000 காசு கொடுத்து காலேஜ் போகல. ஒரு ஸ்பான்சரும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய துன்பத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டார். ஆனால் இப்போ சுரேஷ் அவர் ஒரு லவ் பண்ணிட்டு இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வேலையில் ஓரளவு தோது பார்த்துட்ருக்குறார். அப்படி இங்கே இருக்கிற வரைக்கும் அம்மாஞ்சியாக இருந்தார். அங்கே போனதுக்கப்புறம் கொஞ்சம் சேட்டை. உங்கள் ஏரியாவால் எனக்கு எவ்வளோ நஷ்டம். எதை இப்போ ஒரு சில பேர் தான் எனக்கு ஓரளவு தோது பார்க்குறாங்க. அவங்களுக்கு நான் கவர்மெண்ட் தரப்புலேருந்து சில ஆதரவு கொடுக்குறேன், சில வேலை கொடுக்குறேன், சில சம்பளம் கொடுக்குறேன். அதனால் அவங்க என்கிட்ட ஓரளவு பண்பாக நடந்துக்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணுமா, சம்பாதிக்கணுமா அப்படின்னு நீங்கள் தான் கடுமையாக உழைக்கணும். ஆமாம், யுகமாக தவம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சும்மா ஏதோ ஒரு நிலையில் யாரோ ஒருத்தர் முன்னேற்றம் வந்துட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படுறதை மட்டும் இல்லாமல் வேதனைப்படுறது இல்லாமல் நீங்கள் வைத்தறிச்சலாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுன்றது சரி கிடையாது. உங்கள் உழைப்புக்கு நீங்கள் தான் முன்னேறணும். அடுத்து நாங்களாம் டைல்ஸ் வேலை செய்கிறேங்க, கடுமையாக உழைக்கிறேங்க. ஆமாம், நீங்கள் டைல்ஸ் வேலை செஞ்சு மாதம் 5 கோடி ரூபா சம்பாரித்து கவர்மெண்ட்டுக்கு 1 கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறீங்க. உங்களால் கவர்மெண்ட்டு பலனாகிறதுக்கு ஏன் பெரிய பெரிய இன்ஜினியரிங்கெலாம் தமிழ்நாட்டுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வைக்காமல் இந்திக்காரங்களை வேலைக்கு வைக்கிறாங்கன்னா இந்திக்காரங்க வருவானுங்க, கம்பெனி செம்மையானாலும் வேலை செய்வானுங்க, கம்முன்னு போயிடுவானுங்க, உளவியல் ரீதியாக எதுலேயும் ஆட்படுத்த மாட்டானுங்க. ஆனால் நீங்கள் உளவியல் ரீதியாக ஆட்படுறீங்க. ஐயோ, உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, சித்திரவப்படுத்துகிறாங்க. ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதை வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதே தான் நம்ம யூனிவர்சிட்டி கிளாஸ் டிகிரி கோர்ஸ். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து. உங்கள் தொழில் தான் வசந்தது, மற்றவங்க தொழிலெல்லாம் அப்படி கிடையாதுன்னா நினைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் சம்பாரித்து நீங்கள் தான் வச்சுக்கிறீங்க. அதிகபட்சம் உங்கள் ஊரில் செலவு பண்ணுவீங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட்டுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அதனால் உங்கள் தொழிலே நீங்களும் ஓவராக மெச்சிக்கிட்டே நீங்கள் தான் பெரிய அப்படி பல லட்சம் கோடி சம்பாதிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, அதனால் அமைதியாக உங்கள் தொழிலை பாருங்கள். ஓகே, அடுத்து உங்களுக்கு எதாவது தேவை இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் ஒரு தலைவர் இருப்பார், அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும். அவர் அதை படித்து பார்த்துட்டு யாருக்கிட்ட அந்த தகவல் சொன்னால் தோதாகுமோ அந்த தகவலை அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்குண்டான கேஷை வாங்கி உங்களுக்கு தேவையானலாம் தோது செஞ்சு கொடுப்பா அப்படி. ஓகே, அதனால் எரர் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலையை அமைச்சக்கூடாது. ஓகே, அடுத்து எல்லாமே பதமாக பொறுமையாக தான் தோதாகும். உங்கள் அவசரத்துக்கெல்லாம் தோதாகாது. உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேசாமல் வெளிநாட்டுக்கு போய் வேறு நல்லா சம்பாரித்து கொண்டு வாங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்கள பிடிச்சி உசுரை வாங்கிட்டு இருக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி மட்டும் இல்லை, இந்த மேக்ஸிமம் இந்த பணமரத்துப்பட்டு அந்த பகுதியில் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரே நபர் பாலாஜி அவருன்ற ஒரு நபர் தான். ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பர்சன். அவருக்கு நான் மந்த்தான ஒரு கேஷ் கொடுக்குறேன். ஏன்னா அவர் என்னுடைய டீமில் இருக்கார், ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட் மாதிரி. அவர் சொல்கிறதுனால நான் சில விஷயங்கள் தோது பார்க்குறேன். ஓகே, அதனால் இந்த மாதிரி அமெரிக்காவில் வீடு வாங்கிவிட்டா அப்படி, மூவி புக் பண்ணிவிட்டா அப்படி, கம்பெனி வாங்கிவிட்டா அப்படி, இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, நீங்களும் கஷ்டப்படுங்க, உங்களுக்கு பர்சனல் டீம் அமைச்சிக்கங்க, நீங்களும் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுங்க, நீங்களும் உழைச்சி நல்லா முன்னேறிவாங்க. யார் என்ன சொல்கிறா? அடுத்தவங்களை பார்த்து ஏன் பொறாமப்படுறீங்க? இதில் வேறு ஏதோ வகையில் ஃபாலோ. நான் மட்டும் என்ன பண்ணுவேன், எத்தனை நாள் மெட்ராஸில் டைரக்டர் ஆகணுன்றதுக்காக பட்னியாக இருந்திருக்கேன் தெரியுமா? ஒரு 500 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்காக
எத்தனை நாள் காத்திருந்துருக்கேன், எவ்வளவோ வேதனை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கப்புறமா எனக்கு பலன் கிடச்சிதான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு தோது பார்க்குறேன். எனக்கு ஏதோ தோதானா தான் நானும் உங்களுக்கு தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் அனாவசியமாக என் விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகே, அடுத்து லொக்கேஷன் சரியில்லை தான், அந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கக்கூடாது, நிலத்தில் வீடு கட்டியிருக்கக்கூடாது, அங்கே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு எனக்குமே தெரியும். இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய நிலமையில் அந்த இடத்துல தான் கொஞ்சம் நிலமானது கொஞ்சம் காசு கரெக்டாக இருந்ததுனால அந்த இடத்துல நிலம் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சுது. எனக்கே சூழ்நிலை அமைச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நிலத்தையும் அங்கே இருக்கக்கூடிய வீட்டையும் விற்றுட்டு வேறு இடத்துல தான் நான் குடிபெயருவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் நாகரிகமாகவும் இருக்கும். ஓகே, அடுத்து பப்ளிக் டாய்லெட்டை பயன்படுத்துறதுனாலையும் இலக்காரமாக நினைப்பாங்க. இவ்வளோ பெரிய டைரக்டரு, எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து நடிக்கிறாங்க. இப்போ உலக நாடு எல்லாமே ஃபேமஸான ஒரு நபர் கவர்மெண்ட்டு பப்ளிக் டாய்லெட்டை பயன்படுத்துகிறேன்னு இலக்காமல் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு மேஸ்திரி தான், ஆனால் மனநல பாதிக்கப்பட்டவர். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். ஒரு 3000, 4000, 5000 இருந்தால் போதும், அந்த ஸ்டெப்டி டேங்கை க்ளீன் பண்ணிடலாம். அவரால் சம்பாரித்து ஒரு 100 ரூபா கூட சேர்த்து வைக்க முடியல. ஊருப்பட்ட கடன், ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துகிட்டே தான் இருக்குது. இத்தனையும் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, சரியான துணிமணி கிடையாது. மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன சொன்னாலும் புரியாது. கந்துக்காரங்க மட்டும்தான் பிழைப்பாங்க. திடீர்னு ஒரு லம்பாக காசு வாங்குவாங்க, எங்கேயோ செலவு பண்ணுவாங்க, எந்த பலனுமே இருக்காது. ரத்தத்தை உரிகிற அட்டைப்பூச்சி மாதிரி அக்காக்காரியும் தங்கச்சிக்காரியும் புரிஞ்சு எடுத்து சக்கையாக புரிஞ்சு தூக்கி எறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எவ்வளோ தோது பார்த்தார். ஆனால் எங்கள் அம்மாவும் அவ்வளோ படிப்பறிவு கிடையாது, பாவம். ஊருப்பட்ட ஆப்ரேஷனு, வயசான காலத்தில் தடுமாறிட்டு இருக்காங்க. சரி, அவன் தம்பியாக கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பமாக வாழலான்னு பார்த்தா அவனுக்கு இங்கே தொழில் செட் ஆகலை. எவ்வளோ ரணக்கொடுமை, வேதனையாக இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளித்து தான் சரி நானாவது ஒரு வேலைக்கு கொத்து வேலைக்காவது போகலான்னு பார்த்தா அதில் ஊருப்பட்ட காம்படிஷனு எல்லாம் தோதாக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு வரோம், நாள் பூரா வெயில்லையும் மணல்லையும் வேலை செய்கிறோம். நைட்டானா ஒரு சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகலான்னா அப்படி தோதாகாது. வாரத்துக்கு ஒரு டைம் தான் குளிக்கணும், நேரத்துக்கு சரியாக சாப்பிட முடியாது, அப்படியே நரம்பெல்லாம் அதிரும். இருந்தாலும் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். எவ்வளோ ஒரு நரக வேதனையாக இருக்கும். சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது. எவ்வளோ பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, அதனால தான் அது நமக்கு தோதாகலை. சரி, கிடைக்கிற வேலையை தோது பார்த்துட்ருக்குறேன். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்ன எதுனே தெரியாமல் என் வாழ்க்கையே எவ்வளோ டேமேஜ் ஏற்படுத்திட்டீங்க. நல்லா ஒரு சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸாக படிச்சுன்னா நேரத்துக்கு ஏதோ மாதத்துக்கு ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒரு 20,000 சம்பாரிச்சா கூட எனக்கு போதும். எனக்குன்னு ஒரு படிப்பு கூட இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை. அதனால் அனாவசியமாக என் விஷயத்துலாம் இன்வால்வ் ஆகாதீங்க. ஓகே, நானாக தோதாகிறப்போ உங்களுக்கு என்ன தேவையோ நான் தோது பார்ப்பேன். உங்களால் எனக்கு ஏதோ பலன் இருக்குன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா எந்த பலனுமே கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. கொஞ்சமாவது மனசாட்சி அப்படின்றது இருக்கணும். ஓகே.